ஓம் நௌமி தேவீம் பிரசன்னாஸ்யாம் ஆத்யாம் தாம் வேதமாதரம் மூர்த்தித்ரயாத்மிகாம் சுத்தாம் காயத்ரீம் பக்தி சித்திதாம் ஹ்ரீங்கார்யாஃப் பாதசம்பூஜ்யம் ஹிருதயானந்ததாயகம் ஓம்காரானந்தபாதாப்ஜம் நமாமஹ சித்தசுத்தயே நமः கூடஸ்தரூபாயி சித்ரூபாயி நமோ நமः நமோ வேதாந்தவேத்யாயி புவனேஸ்வரி நமோ நமः. நமது ஷரீரம் கொஞ்ச நாளைக்கு இந்த பூலோகத்துக்கு நமக்கு இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையிலே பகவானால் கொடுக்கப்பட்டது. இதில் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அவதாரம் என்று இறங்கி வரக்கூடிய பகவான்களே நிறையா வேலை செய்கிறார்கள். அந்த வேலைகளிலே இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அவர்களும் நம்மளை மாதிரியே அனுபவிக்கிறார்கள். நீதி சதகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, நம்ம பூர்ணானந்த சுவாமி விடாமல் எழுதின்னு இருக்கார். பிரம்மாயேன குலாலவன் நியமிதோ பிரம்மாண்ட பாண்டோதரே. புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சரீரத்தை தயார் பண்ணக்கூடிய வேலையிலே குயவன் எப்படி மண்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணுறானோ அப்படி குயவனாக பிரம்மா நியமிக்கப்பட்டார். சரி, மகாவிஷ்ணு சௌக்கியமாக இருக்காரா, ஆனந்தமாக இருக்காரா? எப்போ பார்த்தாலும் காலில் ஒருத்தர் அமுக்குறாங்க, மாரில் ஒரு அம்மா இருக்காங்க. அப்படிலாம் நாம் நினச்சோம்னா கூட விஷ்ணுரியேன தசாவதார ககனே க்ஷிப்தோ மகாசங்கடே. 10 அவதாரம் எடுத்து நமக்கு மேலே அவர் கஷ்டப்பட்டு காமிச்சிருக்கார். சரி, ஈஸ்வரனுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, மணிகர்ணிகா கட்டத்தில் விபூதி பூசிண்டு விரஜா ஹோமம் பண்ணி அப்படி ஒரு காமம் பாட்டு. அவன் என்னென்ன பசிக்கிறதே, பசி வந்தால் 10 பறந்து போகும். ருத்ரோயேன கபாலபாணி புட்டகே பிக்ஷாட்டனம் சேவதே. அங்கே ஒன்றும் இல்லை, பார்த்தான் மண்டை ஓட்டை எடுத்துன்னு போய் அண்ணா அன்னபூர்ணிட்ட சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபேன்னு சொல்லி பிக்ஷையை கேட்குறான். சரி, சூரியன் பிரத்யக்ஷ தெய்வம், சூரிய சாட்சியாக தான் எல்லாம் நடக்கிறது. காலத்தால் எழுந்துனதுலேருந்து உங்களுக்கு சாயந்தரம் மட்டும் கர்மாக்களாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சூரிய உதயத்துலேருந்து தான் கணக்கு பண்ணுறோம். அது சௌரமானம் சாந்திரமானங்கிற கணக்கெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியோ பிராமியதி நித்தியமேவ கஹனே தஸ்மை நமக் கர்மனே. இப்போ இங்கே ராத்திரியாக இருந்தால் அவன் வேற எங்கேயோ உதிச்சுட்டு இருப்பான். 24 மணி நேரமும் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குறான். அப்படி இந்த சரீரம் கொடுக்கும் பொழுதே பகவான் நமக்கு 5 விதத்தை நிர்ணயம் பண்ணி தான் கொடுத்துருக்கார். அந்த நிர்ணயத்தில் தான் இந்த 5வது வருஷத்தில் இத்தனை பேர் தான் இங்கே இருக்கணுங்கிறதையும் அவரே நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஆயு கர்மஜ வித்தஞ்ச வித்யாம் நிதனமேவஜ பஞ்சைதானி லிக்கியந்தே கர்ப்பஸ்தஸ்யைவ தேஹினா. மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு என்னைக்கு ஒரு ஜீவன் உற்பத்தி ஆறதோ அன்றைக்கே அதோட ஆயுசு, அது செய்யக்கூடிய வேலை ஆயு கர்மா. வித்தம்னா வெறும் பணம் மாத்திரம் இல்லை, அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஆயு கர்மஜ வித்தஞ்ச. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பேரறிவு கிடைக்கும். வித்யாஞ்ச நிதனமேவச்ச, கடைசி காலம் முடிவு. பஞ்சைதானி லிக்கியந்தே கர்ப்பஸ்தஸ்யைவ தேஹினா. கர்ப்பம் தரித்த உடனேயே பிரம்மதேவன் இது 5ஐயும் நம்ம தலையில் எழுதி தான் இங்கே அனுப்புகிறார். இருந்தாலும் மகத்தான கஷ்டங்கள் வரும் பொழுது பிராயஷ்சித்த கர்மாக்களை நமக்கு ரிஷிகள் வேதத்தை அனுசரித்து உங்களுக்கு ஜோதிஷ கிரந்தங்களை 18 கர்த்தாக்களாக இருந்து நமக்கு வழிகாட்டி கால் உடையனம்ங்கிற இடத்துல ஸ்ராய் போட போகிற மாதிரி பரிகாரங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த வேதோ ரட்சதி ரட்சிதா தர்மோ ரட்சதி ரட்சிதா. நம்மளுடைய சாஸ்திரத்தின் குறிகோளே மகரிஷிகளின் குறிகோளே அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு தான் இங்கேயே போர்டெல்லாம் இருக்குது.
அப்படி எல்லாருக்கும் ஓம்காரம் பிந்து சயுக்தம் சதா தியாயந்தி யோகினா காமதம் மோக்ஷதம் செய்வ ஓம்காராய நமோ நமஹ. ஓம் என்ற பிரணவச்சொல் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நமக்கு குருநாதராக இந்த இடத்துல ஓங்காரானந்த சுவாமிகள் இருந்து பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அவர் நரிநாதர்களை சந்தித்து அதோட ஒரு பேருண்மையை உணர்ந்த காரணத்தினால முதல்ல ஆசிரமம் ஆரம்பிக்கக்கூடிய வீடியோலேயே இது ஓங்காரானந்தாக்காக கட்டப்பட்ட ஆசிரமம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அவர். இங்கே எல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள் நடக்கணும், நிறையா தர்ம காரியங்கள் நடக்கணும். இது தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்கு தானே தவிர இது ஓங்காரானந்தாக்கு பெருமை வரணுங்கிறதுக்காக கட்டப்படுற ஆசிரமம் இல்லைன்னு பரமார்த்தானந்த சுவாமிகள் பக்கத்தில் அவரே சொல்லியிருக்காரு. அதனால் சுவாமிகள் இருந்தால் நமக்கு இன்னும் ஆனந்தமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, 5 வருஷம் ஆகிப்போச்சு. அது இருந்தாலும் இந்த மாதிரி சாஸ்திரம் வழுவாது நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ இந்த யுகத்தில் யதாசக்தி யதா மதி யதா லப்த திரவியேன சக சபர்யாக்கிரமம் நிர்வர்த்தயிஷ்யேன்னு தான் ஸ்ரீவித்யையில் ஆரம்பம். ஸ்ரீவித்யையில் சங்கல்பமே யதாசக்தி யதா மதி யதா லப்த திரவியேன சக சபர்யாக்கிரமம் நிர்வர்த்தயிஷ்யே. அந்த மாதிரி அளவில் நாம் இங்கே சுவாமிகளோட அனுகிரகத்தில் நிறைவாகவே எல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்திருக்கிறவா அத்தனை பேருமே நல்ல வேதாத்தியனம் பண்ணி நல்ல கனாந்த அத்தியனம் பண்ணின சூரர்களாக வந்திருக்கிறார்கள். நமது அவர் இப்போ அந்த ஸ்வஸ்தி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சுவாமிகள் என்னென்ன சொல்லுவாரோ அதை அத்தனையுமே சேர்த்து அவர் அந்த ஸ்வஸ்தியை சொல்லியிருக்கார். சமஸ்கிருதம் தெரிஞ்சவாளால் அதை உணர்ந்து பார்க்க முடியும். அதனால் இந்த புண்ணிய காலம் இந்த புண்ணிய காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் நிச்சயமாக புண்ணியம் பண்ணியிருக்க வேணும். அதனால தான் இந்த இடத்துல இத்தனையோ பேர் சுவாமிகிட்ட பல நாடு சுவாமிகள் போயிருக்கார், பல பக்தர்களை சந்திச்சிருக்கார், எல்லோரும் இருக்கார். இருந்தாலும் இந்த 5வது வருஷம் இந்த பேர் தான் இங்கே இருக்கணும்னு அவர் நினைத்தவர்களை மாத்திரம் நாம் இங்கே வந்திருக்கோம். அதனால் அவருடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு ஜெகன்மாதா புவனேஸ்வரிட்டையும் அனைத்து சத்குருநாதர்கள்ட்டையும் பிரார்த்தனை செய்து சோமானந்த சுவாமிகள் எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய என்ன சொல்கிறதுனே புரியல. என் மேலே அவருக்கு ஒரு புரியாத ஒரு பாசம் அன்பு அவர் மேலேயும் எனக்கு இருக்குது. அது அப்படியே அவரும் எல்லாத்தையும் சமமாக பாவித்து என்னென்ன எப்படி பண்ணணுமோ, சில பேர் அவசரப்பட்டு பண்ணணும்னா கூட சமமாக பாவனை பண்ணி சீர்தூக்கி பார்த்து தான் பண்ணணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி எல்லா காரியமும் பண்ணிட்டுருக்கார். அதனால் அதுக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட இப்போ மத்தியானம் கூட சொன்னார், நீங்கள் வருஷம் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னார். இந்த அபிஷேகம் பண்ண சௌரியமாக இருக்குது. 100 வயசானவா கூட இந்த இடத்துல உட்காந்து அபிஷேகம் பண்ணலாம், கவலையே இல்லை உங்களுக்கு. அதனால் மிதமான திரவியங்களை வச்சுட்டு ஷப்பலாங்கொட்டின்னு ஆனந்தமாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அதையும் அவரே அமைச்சுன்னு இருக்கார் உங்களுக்கு. அதனால் அவருடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கட்டும்னு இந்த ஆராதனை நன்னாளில் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம்காரம் பிந்து சயுக்தம் சதா தியாயந்தி யோகினா காமதம் மோக்ஷதம் செய்வ ஓம்காராய நமோ நமஹ. ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி, சத்குரு ஓம்காரானந்த சுவாமிகி.